வணக்கம். இப்போ நம்ம எங்கடா தம்பி இருக்கோம்? ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த கோவில் தாங்க பஞ்சமுகி அனுமார் கோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்ன பாப்பா? ஆமாம், நம்ம ரொம்ப போய் ஆர்வமாக போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா இப்போ இந்த இது வந்து வரலாறு நம்ம பார்ப்போம். இது என்னன்னாக்கா ராமரோட மனைவி சீதா, அந்த சீதா தேவியை வந்து ராவணன் கடத்திட்டு போயிடுவார். அப்போ வந்து ராமருக்கும் ராவனுக்கும் வந்து போர் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவார் ராவணன் வந்து இந்த ஐராவணன் சொல்லிட்டு பாதாள லோகத்தில் இருப்பாங்க. அவரை கூப்பிட்டு அந்த கட்டளை இடுவார், நீ போய் ராமர் லட்சுமணனை போய் நீ கடத்திட்டுவா அப்படின்னு சொல்லுவார். உடனே என்ன சும்மா அந்த பாதாள லோகத்தில் இருக்க அந்த ராஜா என்ன சொல்லுவாங்க, சரின்னு சொல்லிட்டு ராமர் லட்சுமணனை கடத்துறதுக்கு போவாங்க. அப்படி கடத்த போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளுகளை இவங்க ஒரு ஆளாக பேச மாறணும் இல்லையா, அதெல்லாம் வேற ஆள் தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ராமனோட தம்பி விபீஷணன் மாதிரி உருவம் எடுப்பார். அது மாதிரி உருவம் எடுத்து போய் ராமர் லட்சுமணனை கடத்திட்டு வர போவாங்க. அப்போ வந்து நம்ம அனுமர் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவரோட வாராலேயே ஒரு கோட்டையை, பெரிய கோட்டையை அவர் கட்டிடுவார். அதை மீறியும் அந்த பாதாள லோகத்தில் இருக்க அந்த ராஜா ஐராவணனும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள கடத்திட்டு பாதாள லோகத்திற்கு போயிடுவாங்க. அவங்களோட உசுரை வந்து யாராலையும் எடுக்கவே முடியாது. அவங்க வந்து உயிர் வந்து அழிக்கவே முடியாதவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, அவங்களோட உயிர் அவங்க உடம்புலே இருக்காது, யாராலையும் கொல்ல முடியாதால ராமன் வந்து அவங்கள்ட்ட போய் ராம லட்சுமணன் வந்து கொல்ல சொல்லுவாங்க. ஏன்னா ராமர் எவ்வளோ சக்தி வந்தோன்னு நமக்கே தெரியும், லட்சுமணன் அதை விட சக்தி வந்தவன்னு நமக்கு தெரியும். 2 பேருமே அது கடத்தவே முடியாதவங்க. ஆனால் அவங்கள போய் அவங்க கடத்திட்டு வந்துடுவாங்க. அப்போ ஏற்பட்டவங்க உடல் அழிவற்றவங்களை வந்து எப்படி அழிக்கவே முடியாது. அதனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆணவத்தில் அவங்கள கடத்தி கொண்டு போயிடுவாங்க, பாதாளத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட உயிர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பார். அனுமர் போய் கண்டுபிடிப்பார் பாதாள உலகத்துக்கு. அவங்களோட உயிர் வந்து அவங்களோட உடம்புலேயே இருக்காது. நம்மளுக்குலாம் நம்மளோட உயிர் நம்மளோட உடம்புல தான் இருக்கும். நம்ம உயிர் போச்சு நம்ம உடம்பு வந்து ஒன்றுத்துக்குமே ஆகாது. அது மாதிரி அவங்களுக்கு உடம்புல அவங்களோட உயிரே இருக்காது. அவங்களோட உயிர் எங்கே இருக்குன்னாங்கன்னா 5 திசையில் இருக்கிற விளக்கு மேலே இருக்குமாங்க. அந்த 5 திசையில் இருக்கிற விளக்கு ஒரே நேரத்தில் அணைச்சா மட்டும்தான் அந்த பாதாள லோகத்தில் இருக்கிற ராஜாவை உயிரை எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம அனுமர் என்ன பண்ணுறாரு, 5 உருவமாக எடுப்பார். அந்த 5 உருவனால இந்தியில் வந்து பாஞ்சுமா அதுதான் பஞ்சமுகி அனுமார் நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. அந்த பஞ்சமுகி அனுமன் வந்து ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். பஞ்சமுகி அனுமார் அந்த 5 அவதாரத்தோட பேரை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம சொல்லலாம் வாங்க. அதாவது வராகர் அவதாரங்கள் எந்த திசை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும். இது வந்து இன்றைக்கி எதுக்காண்டி இது வந்து தோன்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த அவதாரம் அதாவது பூதேவியை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த இது வந்து அவதாரம் அவர் எடுத்திருப்பார். அவரோட தந்தத்திலேயே அவர் வந்து காப்பாற்றிருப்பார். அதாவது நம்ம அரக்கன் வந்து கிரண்யாட்சன் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார், பூமியை திருடி ஆதி நீரில் மறைச்சிருப்பார். விஷ்ணு அவரை மீட்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவார், வராகர் வந்து அந்த அரக்கனை கொன்று பூமியை கடல்லிருந்து மீட்டு அதை அவரோட தந்தத்திலே தூக்கி பூமாதேவியை பிரபஞ்சத்தோட அவரோட இடத்துக்கு அவர் மீட்பார். அதனால தான் இந்த அவதாரம் அவர் எடுத்திருக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா கருட அவதாரம். அந்த அவதாரத்தில் அவர் எந்த திசை நோக்கி நிற்பார் பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கி இருப்பார். கருடர் அவதாரம் நம்மளுக்கே தெரியும், விஷ்ணுவோட வாகனம். அது வந்து வேகமாக விரைந்து செல்லக்கூடிய ஒரு வாகனம். காற்றாலேயே அது காற்றிலே பறக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பாம்போட ஒரு எதிரி. அடுத்து நரசிம்ம அவதாரம். இது பார்த்திங்கனாக்கா எந்த திசை நோக்கினா தெற்கு திசை நோக்கி அந்த முக அமைப்பு இருக்கும். இவர் வந்து விஷ்ணுவோட ஒரு கடுமையான அவதாரமே நம்ம சொல்லலாம். பாதி வந்து சிங்கமாக இருப்பார், பாதி வந்து மனிதனாக அந்த உருவத்தில் இருப்பார். அதாவது தீமையை அழித்து தர்மத்தை மீட்டெடுக்கிறாரு இந்த நரசிம்ம அவதாரம். அடுத்து பார்த்தோன்னா ஹயக்ரீவ அவதாரம். இந்த அவதாரம் பார்த்திங்கனாக்கா வானத்தை நோக்கி மேலமாக இருப்பார். இந்த அவதாரத்தில் வந்து என்னவா இருப்பார்னு பார்த்தீங்கன்னாக்கா இருளோட அசுர சக்தி மீது அவர் வந்து கையாண்டிருப்பார். இவர் வந்து யானத்தோட கடலாகவும் இருப்பார். அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து மனித உடலுமான குதிரையோட தலையும் வச்சுருப்பார். பல இருப்பாருங்க, வெள்ளை கலரில்
வெள்ளை கலர் ஆடையோட வெள்ளை தாமரையில் வந்து அவர் வந்து அமர்ந்திருப்பாருங்க. அடுத்து வந்து நம்ம அனுமாரோட அவதாரம் நம்மளுக்கு அது வந்து தெரியும். அவர் வந்து கிழக்கு முகம் நோக்கி நம்மளுக்கு இருப்பார். ஜெய் பஜ்ரங்க பாலி. இந்த 5 அவதாரத்துலையுமே 5 முக அவதாரத்தை ஒன்று சொல்லுங்க. காற்றோட மகன் வந்து பவனதானையா. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் கடல் வழி நீர் வந்து கடலில் வந்து தாண்டுவார் நம்ம அனுமார். அடுத்து வந்து என்ன பார்த்திங்கனாக்கா பூமியை வந்து அது சீதாதேவியை வந்து அவர் வந்து சந்திப்பார். வானத்தில் அவர் வானம் வழியாக பறந்து போவார், நமக்கே அது தெரியும். அடுத்து பார்த்திங்கனாக்கா நெருப்பு நம்ம பார்த்துருப்போம். இலங்கையில் போய் அவர் நெருப்பால் என்ன பண்ணியிருப்பார், எரிஞ்சிட்டே வந்திருப்பார். இப்போ வந்து என்ன வந்து நீர் வந்துருச்சு, நீர் வந்து கடலில் தாண்டிடுவார். நிலம் வந்துருச்சு, பூமாதேவியான சீதாதேவியை பார்த்துருப்பார். நெருப்பும் நம்ம பார்த்துட்டோம், காற்றும் நம்ம பார்த்துட்டோம், வான வழியாக பார்த்துட்டோம். இப்போ 5 பூதம்னு சொல்லக்கூடிய எல்லா வழியாமே வந்துருச்சு. இந்த 5 முகம் அவதாரமே நம்மளுக்கு விளக்குதுங்க. ராமரே இலங்கையில் போகும்போது கடலில் பாலம் போட்டாங்கள, அந்த கல் தண்ணியில் மிதக்கும். அவங்க பாலம் போகிற டயத்தில் இங்கே உட்காந்து எழுதுகிறாங்கள, அவங்க பேர் நலன் நிலன். அவங்க தொட்டு கொடுத்த கல் மட்டும்தான் தண்ணியில் ஃப்ளோட் ஆகும். அது ராமருக்கு ஆஞ்சநேயருக்கு வரமாக மாறி அவங்க ஸ்ரீலங்காவுக்கு பாலம் வச்சு போனாங்க. ஐயா மொபைல் அங்கே அவங்க ஸ்ரீலங்காவுக்கு பாலம் வச்சு போனாங்க. அது பெரிய பெரிய மலைகளில் இது உடஞ்ச இது வந்து இப்போ உள்ள சாதாரண கல், அதே மாதிரி கல். இந்த கல் வந்து நலம் நிலன் இப்போ இல்லை, அதனால இந்த கல் வந்து அது செல்பியா நெய்ய இது ஆஞ்சநேயருக்கு அணையாத விளக்கு 50 வருஷமாக எரியுது. அந்த விளக்கு வந்து சனிக்கிற ஹோமம் பண்ணி சனிக்கிற சாந்தியாக ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குடும்பத்தார் பேரில் எண்ணெய் ஊற்றுவாங்க. பிரியம் இருந்தால் உங்கள் பேர்லேயோ உங்கள் குடும்பத்தார் பேர்லேயோ ஒரு நாளைக்கு இல்லை 1 லிட்டரோ அப்படி லிட்டரோ எண்ணெய்க்கு செய்கிறவங்க செய்யலாம். உங்கள் பேரில் அபிஷேகம் பண்ணி எண்ணெய் ஊற்றுவாங்க, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். 20 வருஷமாக இருக்குது. मोबाइल अंदर है का मोबाइल अंदर है का கருடரோட முகம் கழுகு முகம், நரசிம்ம முகம் பார்த்திங்கன்னா சிங்க முகத்தை கொடுக்குது, வாராக முகம் பார்த்திங்கனாக்கா பன்றி முகத்தை கொடுக்குது, கயக்கிரீவ முகம் பார்த்திங்கன்னா குதிரை முகத்தை குறிக்குது. அடுத்தது அனுமரோட முகம், அதாவது வானர் முகம் குரங்கு முகத்தை குறிக்குது. இது மாதிரி 5 முகமுமே குறிக்குது. இந்த 5 முகமுமே தெய்வீக சக்தியை நமக்கு வந்து குறிக்குதுங்க. ஒட்டுமொத்தமாக அந்த பஞ்சமுகி அனுமரோட 5 முகமுமே அவரோட உடல் வலிமை, மன வலிமை மற்றும் ஆன்மீக வலிமையோட ஒரு எடுத்துக்காட்டாக தான் நமக்கு தெரியுது. அவரோட விசுவாசம், தைரியம், அப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி, யானம், அசைக்க முடியாமல் ஒரு நம்பிக்கையான பக்தியை தான் நம்மளுக்கு காட்டுது. இந்த பஞ்சமுகி அனுமார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் வந்தது. நம்ம வந்து இங்கே வந்து எல்லோரும் சாமியை தரிசிச்சுட்டு அவரோட அனுக்கிரகத்தை பெற்றுட்டு நம்ம வந்து வேணுங்க நம்மளுக்கு நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் இந்த கோவில் வந்து பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டு நடராஜர் கோவில் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தாங்க ரோட்டுக்கு ஆப்போசிட்டு 2 கோவிலுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே மிதக்கும் கல்லும் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1964 சுனாமி வந்துருக்குங்க தனுஷ்கோடியில். அப்போ அங்கே வந்து இந்த ராமர் அப்புறம் பார்த்திங்கன்னா சீதாதேவி சிலை உருவத்தை எடுத்தாந்து இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. அந்த அவங்களையும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். இங்கே மிதக்கும் கல்லும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம உனக்கு தெரியாப்பா, நம்ம அங்கே பார்த்தோம். ஆமாம் ஆமாம், நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா பாப்பா எப்படி பாப்பா இருந்துச்சு. இதுதான் அந்த மிதக்கும் கல், அதாவது சேது மாதவங்கிற அந்த பாலத்துக்கான கல் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு அது நல்லா தெரியுது. இங்கே வந்து வேண்டிக்கிட்டே எல்லாமே நடக்குங்க. பஞ்சமுகி அனுமாருங்கிறது வந்து நம்ம இங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு அவதாரத்தை செஞ்சு ஒரே நேரத்தில் 5 விளக்கையும் அணைக்க முடியாது. வெவ்வேறு திசையில் இருக்கலாம். அதனால 5 திசை பக்கமாகவும் வானத்தை மேல் நோக்கிய ஒரு உருவம் கூட இருக்குது பாருங்க. 5 திசை பக்கம் இருக்க ஒரே நேரத்தில் ஊதி அணைச்சி அந்த பாதாள லோகத்திலோட அந்த ராஜாவை அழித்து ராமலட்சுமி மீட்டு வர ஒரு முக்கியமான பங்கு தாங்க அந்த அனுமரோட வேலையை, அந்த பஞ்சமுகி அனுமரோட வேலையை. நம்ம கோவிலில் உள்ள கதையில் மட்டும் நம்புற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கு. ஆனால் ராமாயண கதையை நம்ம பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இந்த கதையில் உள்ள உண்மையை நம்மளால் அறிய முடியலாம். இந்த பஞ்சமுகி ராமரோட அந்த உண்மையான வரலாற்றை நாங்கள் உணர்ந்து அந்த தெய்வீக தன்மையை
எங்களால் உண்மையுமே உணர முடிஞ்சிச்சு. அதோட வலிமையும் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. எப்படி தம்பி இருந்தது உனக்கும்? பார்த்தோன்னே உடம்புலாம் சிலுக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக ஹனுமான் சிலை வச்சுருக்காங்க. 5 முகம் வச்சுருக்கு. இது அப்போதுமே செஞ்சுட்டாங்களா? இது வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளது. நம்ம வந்து இதை உண்மையாக நம்புறதுக்கு வந்து அந்த பாலம் தாங்க, அந்த மிதக்குங்கல் பாலம் தாங்க நம்மளுக்கு உண்மையுமே உள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.